ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ராதிகா பாக்கியா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது மாதிரி நான் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன்னு பாக்கியாவுக்கு செம்ம சாக்க ஆயிடுச்சு. ஏன்னா பாக்கியா கோபி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கூட இருக்காங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி கல்யாணம் நடந்துச்சு, எப்படி இருந்தோம், எப்படி ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுத்தாங்க, எப்படி நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அதை டோட்டலாக நம்மளை மறந்துட்டு அந்த வாழ்க்கையிலேயே அவர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு செம்ம அப்செட்டாக இருக்கும் போல். இதை நினச்சிட்டே இவங்க நார்மலாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராதிகா பாக்கியாவை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சங்கட்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கெல்லாம் ஒரு சங்கடம் இல்லைங்க, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீசெண்டாக சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ளே மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகுமா, கோபி இதில் நடுவில் மாட்டுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம ட்விஸ்ட்டாக மாறும்போது மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.